என்னடா என் சாவுக்கு நானே உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் இப்படி தான் தொடங்குச்சு. பளபளக்கிற பகலானி, படபடக்கிற அகலானி, அனல் அடிக்கிற துகுலானி, நகலின் நகலானி, மழையடிக்கிற முகிலானி, திணறடிக்கிற திகிலானி, மணமணக்கிற அகிலானி, முள்ளா மலரானி. சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை, சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை. கூட்டைத்தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை. வானமில்லை போலே இளமையடா, தினம் புதுமையடா, அதை அனுபவிடா காலம் காலமாக. டேய் சுரேஷ், சாப்பிட வாடா. வரேம்மா. முன்னே வாடா வாடா. சாயங்காலம் சீக்கிரம் வாடா, கோயிலுக்கு போகணும். பாய். இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ சுரேஷ் பாபு. ஹீரோன்லாம் சொல்ல முடியாது, மெயின் ரோல். இவர் ஒரு டிராக்டர் கடை வச்சிருக்காரு. சொந்த கடைலாம் இல்லைங்க, வாடகைக்கு. வணக்கம் சார். வாங்க சார், சொல்லுங்கள், என்ன பார்க்கணும்? சார், ஏசரில் M10ல் 2020 மாடல் இருக்கா சார்? இருக்குது, வாங்க பார்க்கலாம். சார், இந்த M10ல் பவர் ஸ்டீரிங் மாடல் இருக்கா? இருக்குது சார். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா எடுத்துக்கலாம். இந்தாங்க சார், விசிட்டிங் கார்டு. ஓகே சார், பார்க்கலாம் சார். ஓகே சார். Subscriber not reachable at the moment, busy. இவர் தாங்க ஹீரோட ஃப்ரெண்ட் மைக்கேல். மைக்கேல்னு சொன்னோன்னே பிகில் பட அளவுக்குலாம் நினைக்காதீங்க. காலையில் ஆனால் தண்ணி தொட்டி கழுவுறதும், நைட் ஆனால் தண்ணியிலேயே மிதக்கிறதும் தான் அவரோட வேலை. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கேற்ற வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. சொல்கிறா மச்சான், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் மச்சான், நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன்டா. அப்புறம் மச்சான், இன்ஜினியரிங்லாம் முடிச்சிட்ட, எந்த ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்க? இப்படிலாம் இல்லை மச்சான், அதே மாடி அதே அழுக்கு பிடிச்ச தொட்டியா கழுவிட்டு இருக்கேன். அப்புறம் மச்சான், அதிசயமாக ஃபோன் பண்ணியிருக்க. ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்குது, பண்ணலாமா? இதில் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணால் நிறையா காசு பார்க்கலாம். ஓ அப்படியா மச்சான், சரிடா. சரி, கொஞ்சம் கடை வரைக்கும் வரியா? வரேன் மச்சான், வரேன் மச்சான்.
நம்ம வெறும் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணதுக்கே இவ்வளோ காசு பார்க்குறோமே, இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ காசு பார்க்கலாம். சரிதான்டா, ஆனால் அவ்வளோ காசு தான் நம்மகிட்ட இல்லையே. அதுக்கு ஒருத்தன் இருக்கான். இவர்தான் கந்து வெட்டி கதிர்வேலன், நம்ம ஹீரோவோட பாலிய சிநேகிதன். அவன் ஒரு பொண்டாட்டியை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்ப இவர் 3 பொண்டாட்டியை வச்சுட்டு சந்தோஷமா இருக்காரு. வந்து சாப்பிட்றேன். டே இங்க இருக்கிற கடைக்கு எதுக்குடி வண்டி? டே கணக்கு அந்த கொடையை எடுத்துட்டு வா. ம் சாப்பிட்டியாடா? இல்லைங்க ஐயா. தொடச்சிக்கோ. ஐயா, நீங்க 10ஆவதே தாண்டலன்னு சொல்றாங்களே, அப்புறம் எப்படி எவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க? என்ன கணக்கு இப்படி சொல்லிட்ட? எல்லாம் 3 கழுதையா வழியா வந்தது தான். ஐயா, பெரிய ஆளியா நீங்க? டே கணக்கு, இப்போ நம்ம பார்க்க போகிறோமே ஒருத்தன், அவனும் நானும் சின்ன வயசில் 1க்குள்ள 1. அப்போ ஒரு தடவை பேனா வாங்கி தொலைச்சிட்டேன். அதுக்கு அவுட்டு. பெண்ணு கொடுத்தல போடா. உனக்கு ஆடவும் தெரில, பேசாமல் போடான்னு சொன்னாலும் பெண்ணு கொடுத்தேங்கிற. உனக்கு இருக்குடா. டேய் ஹோம்ஒர்க் எழுதிதாடா. நான் எதுக்குடா உனக்கு ஹோம்ஒர்க் எழுதி தரணும்? சரி ஆட்டாத கொடு. டேய் எனக்குடா பிஸ்கட்டு. ஒரு பிஸ்கெட் தான்டா இருக்கு. சரி சாப்பிட்றா. லெட்டே இந்தா நீயே சாப்பிடு. அதுக்காக இன்னும் என்கிட்ட காசு வாங்கிட்டு இருக்கான். வணக்கம்டா மாப்பிள்ள. வா மாப்பிள்ள, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உட்காரு. ஆமாம், யார் இந்த தம்பி? எல்லாம் நம்ம பையன் தான். அப்புறம் எதுக்கு வர சொல்லியிருந்த? அது ஒன்றும் இல்லை, நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ண கொஞ்சம் காசு தேவைப்படுது. காசா? ஆமாம், ஒரு 2 லட்சம் வேணும். 2 லட்சமா? என்ன மாப்பிள்ள, அன்னைக்கு அப்படி பெண்ணு தரலனா இன்னைக்கு இப்படி வந்து நிற்பியா? ஐயோ ஆள விட்றா சாமி. 2 லட்சம் தானே, கணக்கில் கொடுத்து அனுப்பிச்சி விட்றேன். என்ன மச்சான், பெண்ணுன்னு சொன்னோன்னே ஏதாவது காசு தரேன்னு சொல்லிட்டான். அது ஒன்றும் இல்லை மச்சான், ஸ்கூல் படிக்கும் போதே என்கிட்ட பெண்ணு வாங்கி ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டான். அதான் முதல் பொண்டாட்டி புஷ்பா. இப்போ மற்ற 2 பேர் எல்லாம் இப்படி கொடுத்து கரெக்ட் பண்ணதான். டேய் கணக்கு, இங்க என்னடா பண்ற? ஐயா சாவியை விட்டு போயிட்டாரு, எடுக்க வந்தேன். எல்லாம் 3 கழுதையா வழியா வந்தது தான். அது வரைக்கும் 1000 2000 ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. கதிர் காசு கொடுத்தோன்னே பெரிய பெரிய மேட்சஸ்லாம் போட ஆரம்பித்தோம். அப்பப்போ 20,000 50,000 வரைக்கும் கூட ஜெயித்தோம். சில நேரம் தோத்தாலும் கேம் விளையாடுற ஆசை மட்டும் குறையவே இல்லை. காலையில் மதியம் நைட்டுன்னு ஃபுல் டேவும் விளையாடுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா அடிக்ட் ஆகிட்டோம். காசு பணம் மணி காசு காசு பணம் கொட்டு மணி காசு பணம் கொட்டு. என்ன ஒரு ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு.
காசு பணம் கொட்டு மணி மணி. ஹலோ. டேய் சுரேஷ், ஆ. வேலை முடிஞ்சிச்சா? இந்த வந்துட்டேம்மா. இந்த வரேன். வீட்டுக்கு வாடா சீக்கிரம். வை வை. காசு பணம் கொட்டு மணி மணி. ஹலோ. டேய் நேரம் என்ன ஆகுது? வீட்டுக்கு வாடா. சொல்லுமா. இந்த வரேன். என்ன பிரச்சனை உனக்கு? இந்த வரேன் வரேன். வை வை. எப்ப வருவ? வை வை வரேன். சுரேஷ் போடு 6 லட்ச ரூபா ஜெயிச்சிட்டடா. 6 லட்ச ரூபா போடு. சுரேஷ். கண்ணை என்ன பொடலையும் வச்சுட்டு வர? என்ன விஷயம் சொல்லு. ஐயா ஐயா சுரேஷ் சுரேஷ் சுரேஷ், சுரேஷ் 6 லட்ச ரூபாய் காசு வச்சிருக்காரு ஐயா. 6 லட்சமா? எட்ரா வண்டிய. பெண்ணை வித்து பொண்ணை வாங்கினே தானே நீ? என்னது? ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லை. வாங்க வாங்க கிளம்பலாம் வாங்க. விட்றா வண்டிய. போடு 6 லட்ச ரூபா ஜெயிச்சிட்டடா. 6 லட்ச ரூபா போடு. சுரேஷ். 1 2 3 போச்சுடா. 6 லட்ச ரூபா போச்சு. 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 ஐயோ முடியலையே. போச்சு. 6 லட்ச ரூபா போச்சு. ஐயோ. டேய் சுரேஷ், டேய் 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 சுரேஷ், சாப்பிட்டு போடா. என்ன இவன் காதுல வாங்காமலே போறான்? வாங்க சார், உள்ள வாங்க சார். இல்லை தம்பி, இந்த சைடு வேலையாக வந்தேன். ஒரு சின்ன வேலை இருக்குது. இந்த மாதம் வாடகை இன்னும் 2 வாரத்தில் தரேன் சார். நான் வாடகை பற்றி கேட்க வரல தம்பி. எனக்கு 2 நாள் அர்ஜென்ட்டாக நீங்கள் கடையை காலி பண்ணணும். எனக்கு கடையில் ஒரு சின்ன வேலை இருக்குது. சரி, அதனால் நீங்கள் கடையை காலி பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்க தான் வந்தேன். திடீர்னு சொன்னால் எப்படி சார் காலி பண்ண முடியும்? ரொம்ப அர்ஜென்ட்டு தம்பி, கடை இப்போ எனக்கு தேவைப்படுது. அதான் 2 நாள் கடை காலி பண்ண சொல்லி வந்தேன். இல்லை சார், ஒரு 2 மாதமாக டைம் கொடுங்க சார். 2 மாதம் பற்றிலாம் இப்போ நான் டைம் பற்றி பேச வரல. எனக்கு 2 நாள் கடை தேவைப்படுது. நான் தான் கடை ஓனர். நான் நினச்சா எப்படி வேணால் கடையை காலி பண்ண முடியும். ஆளுங்க கூட்டி வந்து காலி பண்ண முடியலாம். நீ என்ன சொல்கிற? இப்போ கடையை காலி பண்ண முடியுமா முடியாதா? ஒரு முடிவை சொல்கிறியா இல்லையா? இப்போ சார் இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க? கடையெல்லாம் காலி பண்ண முடியாது. என்னடா மிரட்டுற? ஓனரே நான் தான் தெரியும்ல. ஓனர்னா 2 மாதமாக டைம் தரணும். திடீர்னு சொன்னால் எப்படி சார் காலி பண்ணுறது? கடையை காலி பண்ணலன்னா வச்சுக்க, கடை ஃபுல்லாக ரத்தமாக தான் ஓடும் சொல்லிட்டேன். அடிதடி தான் இனிமே. உனக்கு 2 நாள் டைமு, அதில் கடையை காலி பண்ணிட்டு போகிறேன்.
ஹலோ ஹலோ சார், நீங்கள் ஆர்டர் பண்ண மாடல் வந்துருச்சு. வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம். சார், நாங்கள் ஆல்ரெடி இதை வாங்கிட்டோம் சார். என்ன சார், உங்களுக்காக தான் சார் ஆர்டர் பண்ணோம். இப்போ இப்படி சொல்கிறீங்க? இல்லை சார், நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணோம், நீங்கள் அட்டன் பண்ணல, அதனால நாங்கள் ஆல்ரெடி வேறு கடையில் வாங்கிட்டோம் சார். கடையை காலி பண்ணலன்னா வச்சுக்க, கடை ஃபுல்லா ரத்தமா தான் ஓடும் சொல்லிட்டேன். அடிதடி தான் இனிமே. உனக்கு 2 நாள் டைம். டேய் வந்துட்டியா? என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? டேய் என்னாச்சு உனக்கு? பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கான். எனக்கு வேற வழி தெரியல. யாருக்கிட்டையும் சொல்லாம தான் சாகணும்னு இருந்தேன். ஆனால் என்னோட இந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாதுன்னு தான் அவங்களுக்காக இந்த லெட்டர் எழுதுறேன். அப்புறம் எங்கள் அம்மா என்ன என்னை மன்னிச்சிடுமா? எல்லாம் அப்படிதான் முடிஞ்சுச்சு.